வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம் புஸ்தம் 3.5 தீர்க்க எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5 எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -11. இந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிடுவோமா. எக்ஸ் ப்ளஸ் 2y minus z equal to 5. This is equation number 1. Then x minus y plus z equal to -2. This is equation number 2. Minus 5x minus 4y plus z equal to -11. This is equation number 3. ஓகேம்மா, நம்ம இதில் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ வந்து நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவாம்மா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், இங்கே மைனஸ் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 1 நம்ம ஆட் பண்ணுவோம். என்னது, எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இல்லை, எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x ப்ளஸ் 2yலேருந்து மைனஸ் ஒய்யை கழிச்சா தட் இஸ் ப்ளஸ் ஒய் minus z plus z, that is 0. 5 minus 2, that is equal to 3. So answer என்னதுமா, 2x plus y equal to 3. This is equation number 4. Then next நம்ம என்ன செய்யணும்னா, அகெயின் இங்கே செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யணும்னா பார்ப்போம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னதுமா, எக்ஸ் மைனஸ் ஒய் plus z equal to -2. This is second equation. Minus 5x minus 4y plus z equal to -11. This is third equation. இங்கே பாருங்கள், நாம் வந்து என்ன செய்வோம், இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது. ஓகேவாம்மா, நம்ம இங்கே இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 2y தான் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வந்து இசட்டை வந்து 0வாக கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஈக்குவேஷன் 3யை மைனஸால் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிச்சுமே வந்து 5x ப்ளஸ் 4y, பாருங்கள், மைனஸ் மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், மைனஸ் மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4y, மைனஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ தட் இஸ் ஈக்குவேஷன் 5. ஓகேம்மா, தட் இஸ் ஈக்குவேஷன் 5. பாருங்கம்மா, ஈக்குவேஷன் 2 வந்து என்னது, ப்ளஸ் இசட் இருக்குது, ஈக்குவேஷன் 5ல் வந்து மைனஸ் இசட் இருக்குது. அப்போது 2 + 5 இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்வோம், ஆட் பண்ணி பார்ப்போம். ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -2. ஈக்குவேஷன் 5 என்னதுமா, 5x ப்ளஸ் 4y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 11. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும், 6x, அப்படி தானே, 5x ப்ளஸ் எக்ஸு 6x, 4y minus y, so that is 3y, minus z plus z, that is 0. இது வந்து that is 9. 11 minus 2, that is 11. So 6x plus 3y equal to 9. இதை வந்து என்ன சொல்லுவோம், ஈக்குவேஷன் நம்பர் 6 சொல்லுவோம். இப்போ பாருங்க, 3, 6, 9. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 6ஐ வந்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க, 6x by 3 plus 3y by 3, that is 9 by 3. என்ன ஆன்சர், ஸோ that is 2x plus 3 ஆன்சர், that is y. இது 3, that is 3. ஓகேவாம்மா, இது 3 * 3 9. அதனால் இங்கே ஆன்சர் 3 வந்திருக்கு. அப்போது 2x plus y equal to 3. இப்போ that is equation number 7. ஓகேவாம்மா, இப்போ நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது பாருங்கம்மா, 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3, தட் இஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம எழுதுவோம். ஃபோர்த்துக்குமா ஒரு நோட் எடுத்து என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். அப்போ தான் இந்த ப்ராப்ளம் 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3, தட் இஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3, தட் இஸ் செவன்த் ஈக்குவேஷன். ஸோ தட் இஸ் 2x plus y equal to 3.
திஸ் இஸ் செவன்த் ஈக்குவேஷன். ஓகேம்மா, நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்படி தானே 2x + y = 3. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்னா பாருங்கள், 4 - 7. இப்போ ஈக்குவேஷன் 4லேருந்து 7 வந்து கழிக்கணும். அப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து மைனஸாக மாறும், இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸாக மாறும், இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸாக மாறும். அப்போ 2x - 2x தட் இஸ் 0. இது வந்து y ப்ளஸ் y மைனஸ் y, ஸோ அதுவும் 0. தட் இஸ் 0 = 0. இப்படி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் இதுன்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையாம்மா, இந்த இது 1 2 3 இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் என்ன கிடைக்குது, எண்ணற்ற தீர்வுகள் வந்து கிடைக்கும். ஓகேம்மா, 0 = 0 அது வந்து நம்ம வந்து வரையறுக்கவே முடியாது. அப்போது இதே மாதிரி ப்ராப்ளத்துக்கு XYZ இருக்கு, XYZக்கு நான் என்ன செய்கிறேன், எண்ணற்ற ஒரு தீர்வு கிடைக்காது, எண்ணற்ற தீர்வுகள் வந்து கிடைக்கும். ஓகேம்மா, இதை வந்து நம்ம வந்து 0 = 0 வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேம்மா, நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து என்ன செய்யணும், ப்ராப்ளத்தை 1 டைம் 2 டைம் வீடியோவோ என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சிருந்துன்னு வைங்களேன், இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டன் கொடுங்க. ஓகேவா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் கொடுக்க, நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.